வெல்கம் டு மம்மு பூவா. இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா பார்க்க போறது என்ன தெரியுமா? எலும்புக்கே ரொம்ப நல்லதான ராகி சேமியா புட்டு எப்படி செய்ய போறோம் சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். ராகி சேமியா புட்டு எப்படி செய்ய போறோம் சொல்லி பார்க்க போறோம். இந்த மாதிரி சுத்தமான ராகி சேமியா நம்ம ஒரு பாக்கெட் நான் போட்டிருக்கேன் இந்த ஒரு கிண்ணத்துல. இதுக்கு நல்லா ராகி சேமியா நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட போறோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். இப்போ இது நல்லாவே ஊறிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ண போறோம். நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல தட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒன்று போடுறோம். இப்போ இந்த சேமியாவை ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். இதை இதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட போகிறோம். நம்ம குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகலாம். இப்போ புட்டு நல்லாவே வெந்துருச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்க போகிறோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். 2 ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பனை வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட போட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால 2 ஸ்பூன் நெய் விடுறேன். தேங்காய் பூ 1 கப்பு போடுறேன். ஏலக்காய் 4 இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பிரமாதமான ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைரக்டா அவ்வளவுதான் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஈஸியான ராகி சேமியா புட்டு எப்படி செய்ய சொல்லி பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. மம்மு பூவா, யம்மி பூவா.